பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளில் அநேகர் நம்ம என்ன செய்வது என்று அறியாதபடி நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன சிந்தித்து கொண்டு இருப்பது உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வீடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, வீடு அப்படின்னாலே ஒரு குடும்பம் என்று அர்த்தம். ஒரு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வீடு இருக்கும். அந்த வீட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம், நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல முக்கியம், நம்ம தங்குகிற அந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம தங்கி தாபரிக்கிற அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ஆண்டோடைய கிருபையினால் நம்ம நிறையா இந்த காலகட்டங்களில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து நிற்போம். அதுக்கு சில நேரத்தில் என்னடா இப்படி நடந்துக்கிட்டே இருக்கே, இப்படி காரியங்கள்லாம் இருக்கே, இது எப்படி, இது சரியா, இது தப்பா அப்படின்னு தெரியாமல் நம்மளே நிறைய நேரம் நம்மளுடைய ட்ராவலில் யோசிப்பது உண்டு. அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எதுலேயுமே வெற்றிகரமாக இல்லைன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிப்பு உண்டாக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், நம்ம தங்கி தாவரிக்கிற இடங்கள் முதல்ல கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனிடத்திலிருந்து நம்ம பெரிய காரியங்களை நம்ம யோசிக்க முடியும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது வீடு அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. நிறைய வேதத்தில் நிறையா நமக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நீதிமொழிகள் 14:1 பார்த்தா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ வீடு கட்டுவதற்கு, வீடு கட்டப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், உபயோகப்படுத்துகிறார். அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் கட்டுகிற பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறபடினால கட்டுகிறது நம்மளுடைய கருத்தில் தான் இருக்குது. நம்மளாக கட்ட முடியுமா? நம்மளுடைய முயற்சினால் கட்ட முடியுமா? முடியவே முடியாது. நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் கட்டவே முடியாது. நம்ம கட்டணும், நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே கட்டுகிறோம், எப்படி கட்டுகிறோம், யார் மூலமாக கட்டுகிறோம், எங்கே நமக்கு யார் ஆலோசனை கொடுக்குறான், அது ரொம்ப முக்கியம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லோருமே இந்த உலகத்தில் நல்லா வாழணும், நல்ல செழிப்பாக இருக்கணும், நம்மளுடைய நேம் நல்ல பிரஸ்தாபமாக இருக்கணும், இது எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் நம்ம எப்படி கட்டுகிறோம், நம்ம யாருடைய ஆலோசனை நிற்கிறோம்ங்கிறது ரொம்ப மெயின். ஹல்லேலூயா. அதனால தான் புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தி நமக்கு எப்படி வருகிறது, கர்த்தரால் தான் நமக்கு புத்தி வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் நிறைய வீடுகள் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதை கட்டுவதற்கு தெய்வத்துடைய அனுக்கிரகமும் அவருடைய ஒத்தாசையும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வீடு கட்டப்பட மாட்டாது. அப்போ நம்ம நிறைய முயற்சி எடுத்து நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யலை, பதில் கிடைக்காம இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். அதனால் நம்ம இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷங்கள்ட்ட இருந்து நமக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க எதையெல்லாம் சந்திச்சாங்களோ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேயை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது 12 பேருக்கும் 12 விதமான ஆசீர்வாதங்களை கூறியிருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களை அவர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி ஜீவிப்பாங்க, எப்படி இருப்பாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அதன்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நமக்குள்ளேயும் பலவிதமான குணாதிசயங்கள், பலவிதமான திட்டங்கள், இந்த உலகம் பயங்கரமாக டெக்னாலஜியில் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியலனா, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் கேட்கணும்னா நமக்குனே சாட்சிபின்னு ஒன்று இருக்குது. அதுகிட்ட போய் ஆலோசனை கேட்டால் எல்லாமே சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு ரட்சகர், அது ஒரு இடத்துல போய் நம்மளை என்ன செஞ்சிடும், எங்கேயோ போய் நிறுத்தி விட்டுரும். ஆனால் நம்மளுடைய ரட்சகர், பரலோகத்தின் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ. புத்தி எங்கேருந்து வரும், உருவாக்கினவருடைய கரத்தில் தான் புத்தி இருக்குது. அப்போ நம்ம புத்தி உள்ளவங்களாய் மாறணும். நம்ம வீடை ஒழுங்காக கட்டணும்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வேண்டும். நம்முடைய வீட்டில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம கலப்பணி செய்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய நேரம் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ள பாடல் சத்தம், சமாதானத்தின் சத்தம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால்
பொல்லாங்கன் வந்து அந்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் திருடிக்கொண்டே இருப்பான். எங்கிடத்துலேருந்து திருட்டு போய்கிட்டே இருக்குது. எந்த விதத்தில் உள்ளே வருகிறான், எப்படி போகிறான்னு நமக்கே தெரியாது. அதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நிறைய வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கட்டுகிறது எப்படி என்று சொல்லி கண்டினியூஷனாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது வரைக்கும் ஆண்டவர் நம்ம அவரை விடக்கூடாது. அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. சங்கீதக்காரர் இடத்துல சொல்லுவார், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ மன்னிப்பு தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். எங்கேயோ யார் மூலமாவது வீட்டுக்குள்ள இப்போ யோனா பயணிக்கும் பொழுது அவனி நிமித்தமா அந்த கப்பலுக்கே என்னது சேதம் வருகிற அளவுக்கு காற்றும் புயலும் இயற்கையே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா அந்த இயற்கையின் சீற்றத்துக்கு காரணம் வந்து ஒரே ஒரு யோனாவின் மித்தம் முழு கப்பல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிராவல் பண்ணுகிற அந்த ஒரு மனிதன் மித்தம் எல்லாருக்குமே இருது சலனங்களும் பிரச்சனைகளும். எல்லாருடைய மைண்டும் ஒரு மாதிரியா என்ன செய்யுது, ஒரே கொந்தளிப்பு, ஒரு பயம், ஒரு திகில். என்ன ஆக போகுதோ, சற்று நேரத்தில் நம்மெல்லாம் கப்பல் இடிந்து விழுந்துருமோ, உடைஞ்சு விழுந்துருமோ, கடலுக்குள்ள மூழ்கிடுவோமோ, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதோ என்று சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு பயமும் திகிலும், கரை சேர முடியாதோ என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யோனா அந்த சித்தம் இல்லாம தேவ திட்டத்தை மறுதளித்து தேவனுக்கே விரோதமாய் பயணித்த அந்த யோனாவின் மித்தமா அந்த முழு கப்பலுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படித்தான் இன்னைக்கு நம்ம வீட்டை நம்ம களப்பணி செய்து பார்ப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு யோனா கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அந்த யோனாவின் மித்தமாக நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்னது ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கலை, திருமணமான பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலங்களில் குழந்தை இல்லை, அது மட்டும் இல்லாத கடன் பிரச்சனை, அது மட்டுமல்லாது நிறைய பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. என்ன செய்வது, எல்லாம் பொத்தல் பையில் போட்டது மாதிரி சம்பாதிக்கிற பணமெல்லாம் போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல கூட என்னது சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பயணங்கள் இருக்குது. இதுக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே இப்படி பிரச்சனைகள் வருதுன்னா என்ன காரணம் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மன்றாட போகிறோம். புத்தி உள்ள ஸ்திரீகளாக நம்ம எழும்ப போகிறோம். எழும்பி பிரகாசி வல்லமை வந்தது என்று சொன்னதுபடி எழும்பி தேவ சமூகத்தில் நின்று எழும்பி கட்ட போகிறோம். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாய் மாற போகிறோம். கர்த்தரிலிருந்து தயவை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.